இந்த வீடு தானா? நல்லா பாத்தியா? அம்மா, பார்த்துட்டு தான் உன்னை கூட்டிட்டு வந்திருக்கேன். கொஞ்ச நேரம் கம்முனு இரு. அந்த ஆளு உள்ளதான் இருக்காருன்னு நினைக்கேன். அந்த ஆளு வண்டி அங்க நிக்க பாரு. அந்த ஆளு வெளியே வரட்டும், அப்புறம் இருக்கு அவளுக்கு. ஏடா கூடமா எதுவும் ஆயிராம நீ பிசாட்டி ஆத்திரத்துல வந்திருக்க. கொஞ்சம் பொறுமையா இரு. எனக்கு எல்லாம் தெரியும். நீ வாயை மூடிக்கிட்டு இருக்கியா? யாரு என்ன ஏதுன்னு தெரியாம நாம பிசாட்டி அவளை அடிச்சு கிடிச்சு போட்டா பிறகு ரொம்ப பேர போகுது. பேசாம இருன்னு சொன்னேன். வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க சொல்றியா? எவ்வளவு திமிரு இருந்தா அவ ஏன் புருஷனை வச்சிருப்பா? உண்மையோ பொய்யோ என்ன ஏதுன்னு தெரியாம உன் இஷ்டத்துக்கு பேசாத. புருஷ மாதிரி பேசாதமா. அன்னைக்கு உன் கண்ணு முன்னாடி தானே உன் மருமவன் அவளை கூட்டிட்டு சுத்திக்கிட்டு அலைஞ்சாரு. பிறகு எல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு இப்படி மாத்தி பேசுற. என்னதான் இருந்தாலும் பொறுமையா விசாரிச்சுக்கணும் டி. கொஞ்சம் பொறுமையா இரு. அம்மா, வாயை மூடிட்டு இருக்கன்னா இரு, இல்லனா உன் வீட்டை பார்க்க போ. எனக்கு எல்லாம் தெரியும். சத்தம் காட்டாத கதவை திறக்க மாதிரி இருக்கு. சரி, கேர்ஃபுல்லா இரு. நான் கிளம்புறேன். சரியா? சரிங்க. ஏதாவது வேணும்னா எனக்கு கால் பண்ணி சொல்லு. சரி, போயிட்டு வாங்க. உங்களுக்கும் டைம் ஆகுதுல்ல. சத்தியமா இப்ப தெரியுதா உன் மருமவன் லட்சணம்? என்னைக்காவது என்கிட்ட இந்த ஆளு சிரிச்சு பேசியிருப்பாரா? அவகிட்ட நின்று எப்படி சிரிச்சு பேசுறாரு. விதவிதமா துணிமணியை உடுத்திட்டு வரும்போதே எனக்கு அறிவு இருந்திருக்கணும். ஆமாட்டி, ஊமை ஊரை கெடுக்கும் பெருச்சாலி வீட்டை கெடுக்குங்கிறது சரியா தான் இருக்கு. அன்னைக்கு எங்கனையே நின்று பேசிக்கிட்டு இருந்தானே, சரி யாரோ தெரிஞ்சவளா இருக்கும்னு கூட எடுத்துக்கலாம். ஆனா இப்ப வீடு வரைக்கும் வந்துட்டு போறானா? என்னால என் கண்ணையே நம்ப முடியல. இந்த 15 வருஷம் உன் கூட குடும்பம் நடத்திட்டு இப்போ வேற ஒருத்தைய வச்சுக்கிட்டு இருக்கான்னு தெரிஞ்சா எனக்கு அப்படியே நெஞ்சே பொறுக்க மாட்டுக்கு. இன்னைக்கு இதுக்கு நான் முடிவு கட்டுறேனா இல்லையான்னு பாரு. இனி அவ இந்த ஆளை தேடிக்கிட்டு வரவும் கூடாது, இந்த ஆளு கூட நின்று பேசவும் கூடாது. இட்டி பொறுமையே இரு. அவன் உன்னை விலைக்கு வச்சுட்டு அவ கூட சேர்ந்து உட்காந்துக்கிட்டான்னா என்ன செய்யறது? இன்னைக்கு 2ல் 1 எனக்கு முடிவு தெரிஞ்சே ஆகணும். நீ வாயை மூடிக்கிட்டு இரு. என்னாச்சு? ஏன் இவ்வளவு டல்லா இருக்க? உடம்பு எதுவும் சரியில்லையா என்ன? எதுவும் சொல்லாம மறைச்சிக்கிட்டு இருக்காத. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் கிளம்புங்க. ஷாப்பிங் வேற போகணும்னு பின்ன தனியா எப்படி போவ? ஈவினிங் நான் வந்து கூட்டிட்டு போறேன். இன்னைக்கு வேண்டாம், என்னமோ டல்லாக இருக்கு. நாளைக்கு பார்த்துக்கலாம். நான் கால் பண்ணுறேன். நாம் 2 பேரும் சேர்ந்து போய்க்கலாம். சரி, அப்ப நல்லா ரெஸ்ட் எடு. முத்தமா வருவா தானே? அதெல்லாம் வந்துருவாங்க. சரி, கவனமா இரு. உடம்ப பார்த்துக்க. சரியா? நான் போயிட்டு அப்புறமா உனக்கு கால் பண்ணி பேசுறேன். சரிங்க, நீங்களும் ஜாக்கிரதையா இருங்க. சரிப்பா, நான் பாத்துக்கிறேன். நீ போய் ரெஸ்ட் எடுப்போ. நீங்க கிளம்புங்க, நான் போய்க்கிறேன். சரிம்மா, பாத்துக்க. ஒழுங்கா சாப்பிடு. முத்தமா வரலன்னா சொல்லு, வேற ஆளை வேலைக்கு வச்சிருவோம். இல்லைங்க, அதெல்லாம் ஒழுங்கா வந்துருவா. சரி சரி, போய் ரெஸ்ட் எடு. சரி, கிளம்புங்க. உனக்கு ஊர் உலகத்துல வேற ஆம்பளையே கிடைக்கலையா? ஏன் புருஷனை கூட்டி சேர்த்துக்கிட்டாலே இது? அக்கா, இப்படி எல்லாம் பேசாதீங்க. என்னடி அக்கா அக்கா? எம்பிட்டு திமிரு இருந்தா உன் வயசுக்கு ஏத்த மாப்பிள்ள உனக்கு கிடைக்கலையா? ஏன் புருஷன் தான் கிடைச்சாரா? அந்த ஆளு உன் கூட உட்காந்து கூத்தடிப்பாரு, நான் வேடிக்கை பார்த்துட்டு போவேன்னு நினைச்சியா? எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த சுப்புலட்சுமி புருஷனையே வளைச்சி போட்டிருப்ப. நீங்க புரியாம பேசுறீங்க, தப்பா பேசாதீங்க. வாரியில வச்சுக்கிட்டு நின்னுகிட்டு இருக்க, அவ உச்சந்தலையில வச்சு 4 சாத்து சாத்து. எவ்வளவு திமிரு இருந்தா இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணுவா? உன் முகர கட்டைக்கு ஏன் புருஷன் கேக்குதா? உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா ஏன் புருஷன் கூட தொடர்புல இருப்ப? உன்ன ஏய் அறிவு கட்டவள, வாரியில கீழே போடு. உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா எங்க அம்மாவை அடிப்ப. ஒழுங்கு மரியாதையா வீட்டை பக்கம் ஓடிரு, இல்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தூக்கி போட்டுற போறேன். சுத்தமா வேண்டாம், சும்மா இருங்க. நீ சும்மா இரு பாப்பா, நான் பாத்துக்கிறேன். நீ உள்ள போ. என் புருஷனை இவ வச்சுக்கிட்டு இருக்க, அத கேட்டா நீ தப்புங்கறியா? ஒழுங்க மரியாதை வேலைக்காரியனா தூர போயிரு, இல்ல ஒன்னையும் சேர்த்து வாரியில கொண்டு பிச்சிட போறேன். துப்பு கட்டவள, போய் உன் புருஷனை போய் அடக்கி வை. அதை விட்டுப்பட்டு இங்க வந்து இந்த பிள்ளைய போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்த நடக்கிறதே வேற. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? கிழவி, முதல்ல ஒன்னு குடுக்கிற குடுல உங்க அம்மா அடங்கி உடங்கி இருப்பா. யாருகிட்ட வச்சுக்கிற? சுப்புலட்சுமி கிட்டியா? இப்ப யாருன்னு உனக்கு காட்டுறேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? இது வேலை பார்த்து பார்த்து முறுக்கேறின கை. உன்ன மாதிரி வீட்டில் உட்கார்ந்து தின்ன கை இல்லை. என்ன அடிப்பியா? இன்னொரு தடவை கையை ஓங்குன்னு கையை ஒடிச்சு போடுவேன். மரியாதையை ஆத்தாவும் மவளும் வீட்டை பக்கம் ஓடி போயிருங்க. என்ன பேசணுமோ உன் புருஷன்கிட்ட போய் கேளு,
அதை விட்டு போட்டு இங்க வந்து இன்னொரு தடவை மிரட்டணும்னு தெரிஞ்சிச்சு கொன்னு புதைச்சு போடுவேன் பார்த்துக்க. என்ன பார்க்குற? வந்த இடம் தெரியாம மரியாதையா ஓடி போயிரு. நீவா அடிச்ச? இருக்குடி, முதல்ல அந்த ஆள்கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிச்சுக்கிறேன். அப்புறம் உங்க 2 பேரையும் கூண்டோட கைலாசம் அனுப்புறனா இல்லையான்னு பாரு. என்னால முடிஞ்சதை பார்த்துக்க, கிளம்பு. ஆளை வச்சு அடி அடிக்கிற, நான் யாருன்னு காட்டுறேன்னா இல்லையான்னு பாரு. அதான் கிளம்புன்னு சொல்லிட்டல, போ. வாட்டி, முதல்ல அந்த ஆளை என்ன ஏதுன்னு விசாரிப்போம். அப்புறம் இருக்கு இவ்வளவு 2 பேத்துக்கும். ஏன் முத்தமா அடிச்சீங்க? நீ சும்மா இரு பாப்பா, உனக்கு ஒன்றும் தெரியாது. போய் அந்த ஆளுகிட்ட என்ன ஏதுன்னு விசாரிக்கட்டும். இங்க வந்து ஒன்று மிரட்டிக்கிட்டு இருக்காளுவோ. இல்லை முத்தம்மா, எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? அவரும் பாவம், என்னால் அவருக்கும் கஷ்டம். அதெல்லாம் ஐயா சமாளிச்சுக்குவாரு. நீ உள்ள போ பாப்பா. நீயே உடம்பு சரியில்லாதவ, உனக்கு இது தேவையா? இதுங்க கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க. நான் ஒன்றும் பண்ணலை முத்தம்மா, அவரை அனுப்பி வச்சுட்டு இருந்தேன். அதுக்குள்ளேயும் இவங்க வீடு தேடி வந்திருக்காங்க. சரியான வாயாடி பொம்பளைய கெட்டியிருக்காரு, அதான் இவ்வளோ கஷ்டத்தையும் படுறாரு. நீ உள்ள போ. சரி முத்தம்மா. ஆள் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு அழைத்தாளுவோம், இங்கே வந்து வீடு தேடி வந்து மிரட்டிட்டு அழைத்தாளுவோம். எவ்வளோ திமிர் இருக்கு. வரட்டு இன்னொரு தர கையை களம் முடிச்சு போடுறானா இல்லையான்னு பாரு. ஏய், எங்க காலையில உன்னை தேடினேன், ஆளை காணும். இப்போ என்கிட்ட வந்து முறைச்சிக்கிட்டு நிற்கியே, என்னத்துக்கு? வாய முடுங்க, எனக்கு வாயில நல்லா வந்துடும். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஆனா ஊனா என்ன கேள்வி கேட்குறியே? இந்த வீட்டில் என்ன நடக்கு, ஏது நடக்கு, எதையும் கண்டுக்க மாட்டியே. பெருசா யோக்கிய சிகாமணியை பெத்து வச்ச மாதிரி கேள்வியா கேட்குறிய கேள்வி? இங்க பாரு சுப்புலட்சுமி, தேவை இல்லாம காலையில என்கிட்ட வாயை கொடுக்காத. அப்புறம் நல்லா வாங்கி கட்டிக்கிட்டு போயிருவேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? என்ன இம்பட்டு நாளும் பேசிக்கிட்டு இருந்தேன், நான் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப என் பிள்ளைங்களை பேசுற, அப்படி யாரு யோக்கியமா இல்லாம போயிட்டாங்க? நீ என்னத்தை பார்த்த? ஒழுங்கு மரியாதையா என்னன்னு சொல்லு. இல்ல ஏன் புருஷனை தான் சொல்றேன். எவ்வளவு ஒத்திய வச்சுக்கிட்டு இருக்காரு, அதுவும் மகா வயசுல இருக்கிறவளை. அப்போ எனக்கு வயிறு எரியாதா? என்ன சொன்ன? என் மகனை பார்த்தா தப்பா பேசுற, கொன்னு போடுவேன் கொன்னு. என் மகன் சுத்த தங்கம், அவனை பத்தி பேசுன நாக்கு அழுகி போயிரும். வாய மூடுங்க. உங்களுக்கு மகனா அந்த ஆளு எனக்கு புருஷன். என் கண்ணால பார்த்ததை தான் சொல்றேன். அன்னைக்கு பீச் ரோட்ல எங்க அம்மாவும் நானும் கோயிலுக்கு போயிட்டு வரோம். இவரு அவ கூட நின்று கூத்தடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்ப கூட சரி யாரு என்னன்னு பாத்துக்குவோம் அப்படின்னு நினைச்சு விட்டுட்டேன். எங்க அம்மா கூட சரிச்சு என்னன்னு விசாரிச்சுட்டு அப்புறமா பாத்துக்க, சும்மா ஒரு பொம்பளை கூட நின்று பேசுறதுக்காக தப்பா பேசாதன்னு சொல்லிச்சு. சரின்னு விட்டாச்சு. இன்னைக்கு அவ வீட்டுக்குள்ள போய் நின்று அவ கூட கூத்தடிச்சிட்டு வெளியே வந்து நிக்கிறாரு. என் கண்ணால பார்த்தேன். அவகிட்ட உடம்ப பாத்துக்க, பத்திரமா இருந்துக்க, ஜாக்கிரதையா இருந்துக்க, நான் போயிட்டு வரேன், நாளைக்கு ஷாப்பிங் கூட்டு போறேன்னு சொல்லிட்டு போறாரு. என் 2 காதாலையும் கண்ணாலையும் பார்த்துட்டும் கேட்டுட்டு தான் அப்படியே துடிதுடிச்சு போய் அவகிட்ட போய் வாரியில கொண்டு அடிக்கிறதுக்கு போய் நின்னா அவ வேலைக்காரி என்னை கையை ஒங்கி அடிக்கிறா. உன் புருஷனை துப்பு கட்டவனை வச்சுக்கிட்டு இங்க வந்து விசாரிக்கிறியா? போய் உன் புருஷனை போய் கேளுங்கிறான். அப்புறம் என்ன செய்யட்டும் நானு? நீங்க பாரு, அவன் வரட்டும், நான் விசாரிக்கிறேன். நீ சொல்றது மட்டும் உண்மையா இருக்கட்டும், அப்புறம் இருக்கு அவனுக்கு. என்னமோ ஏன் புருஷன் மேல நான் பழிய தூக்கி போடுற மாதிரிலாம் நீங்க பேசிக்கிட்டு இருக்கியே. இத்தனை நாளும் இந்த வீடு உண்டு நான் உண்டுன்னு இருந்தேன். என்னைக்காவது அவரை இந்த விஷயத்துல நான் சந்தேகப்பட்டிருப்பேனா? எங்களுக்குள்ள இந்த மாதிரி சண்டை வந்திருக்கா? ஆனா இன்னைக்கு நான் பரிதவிச்சு போய் வந்து நிக்கிறேன்னா அவருக்கு மக வயசுல இருக்கிற ஒருத்தியோட தொடர்பு இருக்குனாலதான். பொறுக்க முடியாம தான் உங்ககிட்ட சொல்றேன். நீங்க என்னன்னா அதை கேட்கறத விட்டுட்டு என்ன அடிக்கிறியே? ஏய், என் மகன் அப்படிப்பட்டவன் கிடையாது. அவனை நான் அந்த மாதிரி வளர்க்கல. வேற ஏதாவது விஷயம் இருக்கும், பொறுமையே இரு. என்ன ஏதுன்னு அவன் வாயால நான் விசாரிச்சுக்கிறேன். அப்புறம் இருக்கு அவனுக்கு. விசாரிங்க, நான் என்ன வேண்டாம் நான் சொல்ல போறேன். இது மட்டும் உண்மையா இருக்கட்டும், அப்புறம் இருக்கு உங்க எல்லாருக்கும். இந்த சுப்புலட்சுமி யாருன்னு நான் காட்டுறேன். நீ இப்ப கிளம்பு, அவன் வரட்டும். முதல்ல நான் விசாரிக்கிறேன்னு சொன்னேன். இல்ல விசாரிங்க, யார் வேண்டாங்கிறா? என் கண்ணால பார்த்து நான் பரித வச்சுட்டு போயிருக்கேன். அவர் மட்டும் மாத்தி சொல்லி ஒண்ணுமே இல்லை எங்களுக்குள்ளன்னு சொல்லட்டும், அப்புறம் இருக்கு நான் யாருன்னு அவருக்கும் உங்க எல்லாருக்கும் காட்டுறேன். என்ன நடக்கு இந்த வீட்டுல? அவன் என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கான்? இவ கண்ணால பார்க்காம இருந்திருந்தா இந்த அளவுக்கு பேச மாட்டான். அவன் வரட்டும், முதல்ல என்ன ஏதுன்னு விசாரிச்சுக்கிறேன்.
அப்புறம் இருக்கு எல்லாருக்கும்.